ஆரம்பமாக இஸ்லாத்திற்கான சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாக. அவன் அன்பும் அருளும் பக்கத்தாத உதயத்தோதா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடித்து வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சகாபாக்கள், தாபியீன்கள், தபஅத்தாபியீன்கள், அக்தாபுல் அவுலியாக்கள், நாம் நம்மை சார்ந்த அத்தனை நபர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைகின்றவர்கள். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் ரமலான் இஜ்திமாவுடைய இரவு நேர தாலிமுறை மஜ்லிஸிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். தினம் ஒரு சஹாபி என்கிற தலைப்பிலே நேற்றைய தினம் சஹாபாக்களுடைய உயர்வை குறித்து ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பல்வேறு தகவல்களை நாம் பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருக்கிற சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே 10 ஆண்டுகள் பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர். இந்த உலகத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணம் சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களை உலகத்தில் அதிக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த ஒரு முக்கியமான சஹாபி அவர்கள் தான் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களை குறித்து சொல்கிற போது அனஸ் பின் மாலிக் என்கிற பெயரை உச்சரிக்கிற போது அவர்களுக்கு சிறப்பு பெயராக விரிவுரையாளர்கள் சொல்வது ஹாதிமு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹாதிம் பணியாளர் என்கிற சிறப்பு பெயர் அனஸ் பின் மாலிக்கு மட்டும்தான் கிடைத்தது. இவருடைய தந்தை மாலிக் இப்னு நவர் அவர் இஸ்லாத்தை ஏற்காத ஒரு காஃபிராக இருந்தார். அவருடைய தாயார் உம்மு சுலைம் சஹாபிய பெண்மணிகளிலே புத்தி கூர்மையான ஒரு பெண்மணி. அதே நேரத்திலே இஸ்லாத்தை உறுதியான முறையிலே எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்காத ஒரு மிக சிறப்பான ஒரு பெண்மணி தான் உம்மு சுலைம். ஆரம்பத்துல உம்மு சுலைம் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் இவங்களுடைய கணவர் மாலிக் இப்னு நவருக்கு அது பிடிக்கவில்லை. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை விரும்பவில்லை. அப்ப என்ன செய்யறாங்கன்னா அவருடைய கணவர், நீதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டை, என்னுடைய ஒரே வாரிசாக இருக்கக்கூடிய அனஸையாவது விட்டு வைத்து விடு, அவரை இஸ்லாத்தை ஏற்று வைக்க கூடாது என்று சொல்கிறார். ஆனால் உம்மு சுலைம் அவர்கள் தன்னுடைய கணவரின் பேச்சை கேட்காமல் அதை பொருட்படுத்தாமல் தாயாருடைய அரவணைப்பிலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சிறிய வயதிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொண்டு ஈமான் கொள்கிற பாக்கியத்தை பெறுகிறார். யோசிக்க வேண்டும், ஒரு குழந்தை நல்வழி பெற வேண்டும் என்றால் தந்தையா தாயா என்று வருகிற போது ஒரு தாய் வழிநடத்தியில் தான் அந்த குழந்தையுடைய எதிர்காலம் இருக்கிறது. ஒருவேளை அன்று அனஸ் அவருடைய தந்தையுடைய பேச்சை கேட்டு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்காமல் போயிருந்தால் இந்த உலகமே போற்றுகிற ஒரு மிகப்பெரிய சஹாபிய ரசூலாக அவர்கள் இருந்திருக்க முடியாது. அந்த தாய் மிக சௌவாரி அறிவாளித்தனமாக ஒரு தெளிவாக தன்னுடைய பிள்ளையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து சொல்லி உம்மு சுலைம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்க வைத்தார். எவ்வளவு பெரிய விஷயமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய கணவர் அந்த மாலிக் இப்னு நவர் அவர் போச்சு ஷாம் தேசம் போயிட்டார். போன பிறகு அங்கேயே அவர் வஃபாத்தும் ஆகிவிடுகிறார். விதவையாக மாறிவிட்டார்கள் உம்மு சுலைம். 10 வருடம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தாயாருடைய அரவணைப்பிலே மிக நேர்த்தியாக வளர்க்கப்படுகிறார். அப்படி வளர்கிற போது விதவை பெண்ணாக இருக்கிற இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மிக புத்தி கூர்மையுடைய உம்மு சுலைமுக்கு அன்று மக்காவிலே அபூ தல்ஹா என்கிற மிகப்பெரிய கொடை மல்லர், ஒரு வணிகர், ஒரு மிகப்பெரிய பணக்காரர் பெண் கேட்டு வருகிறார். என்னை நீ மனம் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். உம்மு சுலைம் பாருங்க, அவங்க உடனே கருத்து வைக்கிறார். அப்படின்னா, நான் உங்களை திருமணம் முடித்துக் கொள்கிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு மகனாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார். நான் உங்களை திருமணம் முடித்துக் கொள்கிறேன், ஆனால் நீங்க என்ன செய்யணும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நான் உங்களை திருமணம் முடித்துக் கொள்கிறேன், அதுதான் எனக்கு நீங்கள் தர வேண்டிய மகன் என்கிறார்.
அந்த இஸ்லாமை ஏற்று மகனாக தந்து அவர்களை திருமணம் முடிக்கிறார். கொஞ்ச நாள் கழித்து அனஸ் ரலியல்லாஹு 10 வயசாவது உம்மு சுலைம் அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அழைத்து செல்கிறார். அழைத்து சென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஹாதா உனைசு இப்னி, என்னுடைய குட்டி மகன் அனஸ் இவர் அறிவாளியானவர், அதே நேரத்தில் எழுத தெரிந்தவர். நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக இவரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இருக்கிறார். அன்றைக்கு மிகப்பெரிய கவிஞர்களாக மக்காவாசிகள் இருந்தாலும் கூட எழுத படிக்க தெரிந்தவர்கள் மிக குறை. ஆனால் அனஸ் ரலியல்லாஹு எழுத படிக்க தெரியும் என்பதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து ஒப்படைக்கிற போது அவருடைய தாயார் சொல்கிறார்கள், என்னுடைய மகன் அனஸ், அவர் நபி, அவர் ஒரு அறிவாளி, எழுத தெரிந்தவர். யா ரசூலல்லாஹ், நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக அவரை பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதிமாக அவர்கள் சேர்கிறார். வரலாற்றில் எழுதுகிறார்கள், 10 வருடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதிமாக பணியாற்றுகிறார்கள். 2286 ஹதீஸை இந்த உலகத்தில் அதிக ஹதீஸை அறிவித்தவர்களுடைய பட்டியலிலே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு வருகிறார். பொதுவாக ஒரு பணியாளருக்கு தான் தன்னுடைய எஜமானர் எப்படிப்பட்டவர் தெரியும். எஜமானர் எப்ப பார்த்தாலும் என்னுடைய எஜமானர் எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விட்டுக்கிட்டே இருப்பார், எப்ப பார்த்தாலும் கடுமையும் பேசிக்கிட்டே இருப்பார், அவருக்கு இறக்கமே கிடையாது என்று ஒரு பணியாளர் தன்னுடைய எஜமானரை பற்றி சொல்வது. ஆனால் 10 வருடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தில் இருந்த அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கூட என்னை பார்த்து சீ என்று கூட சொன்னதில்லை. ஏன் செஞ்ச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை செய்யவில்லை என்றால் இதை ஏன் செய்யவில்லை என்று ரசூல் அலர்த்தியதில்லை. ஒரு விஷயத்தை நான் செய்தால் இதை ஏன் செய்த என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அலர்த்தி கேட்டதில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணம் சம்பந்தப்பட்ட அதிகமான ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய பாக்கியத்தை அரசர்கள் தான் பெற்றார். இன்னைக்கு நீங்க வந்து ஷமாயிலுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான ஹதீஸ்கள் யாருடைய ஹதீஸா இருக்குன்னா அனஸ் ரலியல்லாஹுடைய ஹதீஸா தான் இருக்கு. அனஸ் ரலியல்லாஹுடைய ஹதீஸ் அவர்கள் தான் ரசூலுல்லாஹ்வுடைய குணம் சம்பந்தப்பட்ட அதிகமான ஹதீஸ்களை அவர்கள் அறிவித்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு அவங்களால மதீனாவில் இருக்க முடியல, மதீனாவில் அவங்களால தங்க முடியல, வேறாக அவர்கள் மஸ்ராவுக்கு சென்று இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத ஒரு மதீனாவிலே தங்குகின்ற அந்த சக்தி அவர்களுக்கு இல்லை. மஸ்ராவுக்கு போறாங்க. ஆரம்பத்துல அவருடைய தாயார் ரசூலுல்லாஹ்வை கொண்டு போய் விடுறாங்க. விடும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயார் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகனுக்கு கொஞ்சம் நீங்க துஆ செய்யுங்கன்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆ செஞ்சாங்க. என்ன துஆ? அல்லாஹ்க்கு எழுதுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம அக்ஸில் மாலஹு வ வலதஹு, யா அல்லாஹ், அனஸுடைய குழந்தைகளே அவருடைய செல்வத்திலே நீ பரக்கத் செய்வாயாக, அதிகப்படுத்துவாயாக என்று துஆ செஞ்சாங்க. வ அக்ஸில் உம்ரஹு, அவருடைய ஆயுளை நீ நீளமாக்கி வைப்பாயாக. வ அக்ஸில் தப்பஹு, அவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று துஆ செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆ அது கபூலாகும். அவர்களுக்கு குழந்தை செல்வம் மட்டுமே, அவர்களுக்கு ஆண் மக்கள் 80 பேர் இருந்தாங்க. 2 பொம்பளை பிள்ளைங்க, 80 ஆண் மக்கள். அவர்களுடைய குழந்தைகள் யாருக்கு சொல்கிறதற்கு சிரமப்படுகிற அளவிற்கு அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியத்தை நிரப்பமாக தந்தார். வரலாற்று எழுதுறாங்க, அனஸ் ரலியல்லாஹு வஃபாத்தாகிற போது அவருடைய பேர குழந்தைகள் பற்றி 120 பேர் இருந்தாங்க. அப்படி ஒரு அல்லாஹ் குழந்தை செல்வத்தை கொடுத்தார். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆவோடு அவருடைய பொருளாதாரத்திலும் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்தார். எந்த அளவுக்குனா எல்லாருடைய தோட்டத்திலேயும் வருஷத்திற்கு ஒரு முறை விளைச்சல் ஏற்பட்டால் அனஸ் ரலியல்லாஹுடைய தோட்டத்திலே வருஷத்திற்கு 2 முறை விளைச்சல் ஏற்படுகிற அளவிற்கு அல்லாஹ் தஆலா அவருடைய செல்வத்திலே பரக்கத் செய்தார். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா அவருடைய வயசையும் ஆயுளையும் நீளமாக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிய பிறகு 82 வருஷம் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஹிஜ்ரி 93 வஃபாத்தாகிறார்கள். இவர்களுக்கு அடுத்து ஒரு 2 சஹாபிகள் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் மரணித்து விடுகிறார்கள். அப்ப
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு அளவுடைய பிரியத்தையும் அன்பையும் காதலையும் அவர்கள் வைத்திருந்தார். எந்த அளவுக்கு அப்படின்னா, அவர் வஃபாத்தாகிற போது வசியத் செஞ்சாங்க. என்ன வசியத் அப்படின்னா, நான் வஃபாத்தான பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய ஒரு குச்சி அரசரியல் நாட்டு இருந்துச்சு. அரசரியல் நாட்டு ஒரு குச்சி இருந்துச்சு. அந்த குச்சியை நான் மௌத்தான பிறகு என்னுடைய கபனோடு சேர்த்து அடக்கம் செஞ்சிருக்கேன் வசியத் செஞ்சாங்க. இன்னொன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒரு முடி அரசரியல் நாட்டு இருந்துச்சு. நான் மௌத்தான பிறகு அந்த ரசூலுல்லாஹ்வுடைய முடியை என் நாட்டுக்கு கீழே வைத்து அதையும் சேர்த்து அடக்கம் செய்து விடுங்கள் என்று சொல்கிறார். என்னை குடிப்பாட்டுகிற பொறுப்பு கணவனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி என்னை குடிப்பாக்க வேண்டும் என்று வசியம் செய்கிறார்கள். மௌத்தாகிறாங்க. ஒரு பிரச்சனை வருகிறது. அது எப்படிங்க, ஒரு ஜனாதாவை அடக்கம் பண்ண போது ஒரு குச்சியை எப்படி நம்ம சேர்த்து வைக்கிறது பிரச்சனை வருது. அப்ப இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், இது சட்ட பிரச்சனை அல்ல, இவர்கள் நபியின் மீது கொண்ட காதலை இப்படி சொல்கிறார்கள். எனவே அவருடைய ஜனாதாவோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய அந்த குச்சியையும் அந்த முடியும் வைத்து அடக்கம் செய்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி அடக்கம் செய்யப்படுகிறார். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய வாக்கியம். இன்றைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதிமாக இன்னைக்கு எல்லா இடத்திலேயும் அவர்களுடைய பெயர் வைக்கப்படுகிற அளவுக்கு அனஸ் என்கிற பெயர் அவ்வளவு ஃபேமஸாக இருக்கிறது என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணிவடையிலே தன் வாழ்க்கையை கழித்துக் கொண்டார்கள். எல்லாம் பார்த்த அல்லாஹ் தஆலா நம்மையும் இந்த தீனுக்கு திரும்ப செய்யக்கூடியவர்கள் தான் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வாராக. திரும்ப செய்ய கூடாதா என்று சொல்வார்கள். நீங்கள் திரும்ப செய்தால் அல்லாஹ்வே கிடைப்பான் என்று சொல்வார்கள். அல்லாஹ் தஆலா அந்த திரும்பத்தை நாம் மூச்சிருக்கிற வரைக்கும் செய்யக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் கொடுக்க புரிவாராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.